பழங்குடியினருக்கு வேலை வாய்ப்புக்காக சந்தன மரம் வளர்க்கும் திட்டம் துவங்கப்படும் என்று சட்டப்பேரவையில் முதலமைச்சர் ஜெயலலிதா இன்று அறிவித்துள்ளார். 110 விதியின் கீழ் இன்று இது தொடர்பான அறிவிப்பை வெளியிட்டு பேசிய செல்வி ஜெயலலிதா, சந்தன மரம் வளர்க்கும் திட்டம் ஆண்டுக்கு 10 கோடி ரூபாய் செலவில் துவங்கப்படும் என்றார். இதன் மூலம் பழங்குடியினருக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும் என்றும், சேலம், கோவை, ஈரோடு, தருமபுரி மாவட்டங்களில் இத்திட்டம் துவக்கப்படும் என்றும் செல்வி ஜெயலலிதா கூறினார். தமிழகத்தில் 25 இடங்களில் காற்று கண்காணிப்பு மையம் அமைக்கப்படும் எனவும் முதலமைச்சர் ஜெயலலிதா குறிப்பிட்டார். மனித விலங்கு மோதலை தடுக்க 8 கோடி ரூபாய் செலவில் 5 அதிவிரைவு செயல்பாட்டு குழு அமைக்கப்படும் என்றும் சட்டப்பேரவையில் முதலமைச்சர் ஜெயலலிதா அறிவித்தார். புலிகள் காப்பகத்தை சுற்றியுள்ள பகுதிகளில் மனித வன உயிரின மோதல்களில் ஈடுபடும் மாமிச உண்ணிகளை எதிர்கொள்வதற்கு அதிவிரைவு குழுக்கள் உருவாக்குவதை தேசிய புலிகள் பாதுகாப்பு ஆணையம் ஏற்றுக்கொண்டுள்ளது. எனவே கோயம்புத்தூர், கிருஷ்ணகிரி, ஊட்டி, கூடலூர் மற்றும் திருநெல்வேலி ஆகிய இடங்களில் 2015-2016 ஆண்டில் 8 கோடியே 64 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் 5 அதிவிரைவு குழுக்கள் ஏற்படுத்தப்படும் என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியின மாணவ மாணவியர் கல்வி வளர்ச்சி தொடர்பான மற்றொரு 110 விதி அறிவிப்பை வெளியிட்டு பேசிய முதலமைச்சர், 160 பழங்குடியினர் உண்டு உறைவிட பள்ளிகளிலும் 100 ஆதி திராவிடர் நல பள்ளிகளிலும் உணவு சமைப்பதில் உள்ள சிரமங்களை களைய 12 கோடியே 20 லட்சம் ரூபாய் செலவில் 260 நீராவி கொதிக்கலன்கள் வாங்கப்படும் என்றும் முதலமைச்சர் தெரிவித்தார். 1314 ஆதி திராவிடர் நல விடுதிகளில் 1 கோடியே 46 லட்சம் ரூபாய் செலவில் தட்டு மற்றும் டம்ளர் வாங்கப்படுவது உள்ளிட்ட அறிவிப்புகளையும் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா சட்டப்பேரவையில் வெளியிட்டார். ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியின மகளிருக்கான விடுதிகள் அமைப்பதற்கான அறிவிப்புகளையும் முதலமைச்சர் வெளியிட்டார். பணிபுரியும் ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியின மகளிர் தங்கள் பணி காரணமாக இருப்பிட மாவட்டங்களையும் குடும்பங்களையும் விட்டு பிற மாவட்டங்களுக்கு சென்று தங்கி பணிபுரியும் போது பாதுகாப்புடனும் கவலையின்றியும் தங்கி பணிபுரிவதற்கு ஏதுவாக மகளிர் விடுதிகள் துவங்குவது அவசியமாகும். எனவே முதற்கட்டமாக சென்னை, காஞ்சிபுரம், திருவள்ளூர், கோயம்புத்தூர் மற்றும் திருச்சி மாவட்டங்களில் பணிபுரியும் மகளிருக்கான புதிய விடுதிகள் 4 கோடியே 40 லட்சம் ரூபாய் செலவில் துவங்கப்படும் என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன்.